போஸ்ட் மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் மெக்கானிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ். அதாவது ஒருத்தருக்கு மாரடைப்புனால ஒரு உயிரிழப்புன்றது பல காரணங்களால நடக்கும். அதில் முதல் காரணம் இருதய செயலிழப்பு. இரண்டாவது காரணம் இருதயத்துல வர ஒரு சீரான இதய துடிப்பு இல்லாத வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ் என்றது. அதன் பிறகு சில காம்ப்ளிகேஷன் மெக்கானிக்கல் காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம். அதுல ஒரு முதன்மையான மெக்கானிக்கல் காம்ப்ளிகேஷன் வென்ட்ரிகுலர் செப்டல் ரப்சர்ன்ற ஒரு ப்ராப்ளம். அது குழந்தைகளுக்கு வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட்னு சொல்லுவோம், பிறவி குறைபாடு. வலது அறை இடது அறைக்கு நடுவில் இருக்கிற ஓட்டை அது குழந்தைங்களுக்கு இருக்கும். அது மாரடைப்புக்கு பிறகு வந்துச்சுன்னா அது பேர் வென்ட்ரிகுலர் செப்டல் ரப்சர்னு சொல்லுவோம். போஸ்ட் இன்ஃபார்க்ஷன் வென்ட்ரிகுலர் செப்டல் ரப்சர். அது ஒரு லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன். அது அறுவை சிகிச்சை மூலமா மட்டும்தான் சரிப்படுத்த முடியும். சில நோயாளிகளுக்கு அது பெர்குட்டேனியஸாகவும் பண்ணலாம். ஆனால் பெரும்பாலான நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை மட்டுமே தீர்வு. மாரடைப்புக்கு பிறகு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி சடனா ஒரு பிபி ஃபால், ஒரு மயக்கம், ஒரு கார்டியோஜெனிக் ஷாக் வரும்போது இதை ஒரு முதன்மையான காரணமாக இருக்கும். இதற்கு அறுவை சிகிச்சை தான் ஒரு சிறந்த தீர்வு.